வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நாகத்தை பற்றி சிந்திக்கும். பொதுவாக இந்த நாகம் பார்த்திங்கன்னா எல்லா சமயத்தோடையும் தொடர்புடையதாக இருக்குது. சைவத்தில் பரமேஸ்வரன் பாம்பு கழுத்தில் போட்டுருக்கார், அரவணி கச்சன்னு சொல்லுவாள், இடுப்பில் கட்டின்னுருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். வைணவத்தில் அந்த ஆதிசேஷன் மேலே அவர் படுத்துருக்கார், பாம்பனையன் அப்படின்னே பேர். அதனால் வெங்கட் பனி அணை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பாம்பை அது மேலே படுத்துட்டுருக்கார் மகாவிஷ்ணு அப்படின்னு வைணவம் சொல்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி சாக்தங்கள் அம்பாள் சிறுவிரல் மோதிரமாக அணிகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சில அம்பாளுடைய தலையில் பாம்பு போட்டிருப்பாங்க, 5 தலை நாகத்தை போடுற வழக்கத்தை பார்க்குறோம் நம்ம. அது மாதிரி கணபதி பாம்பை இடுப்பில் கட்டின்னு இருக்கார். முருகன் மயில் அவருடைய வாகனத்தில் போடுற போது எப்பொழுதுமே பாம்பை இணைச்சி தான் போடுவாங்க. வெறும் மயிலை போடுற வழக்கம் இல்லை. அந்த மயில் வாயில் பாம்பு இருக்கா மாதிரி தான் எல்லா சிலைகள்லையும் சிற்பசாஸ்திரம் அடிச்சிருக்கு. அதனால் பாம்பு எல்லா சுவாமி கூடையும் தொடர்புடையதாக இருக்கிறத நம்ம உலகில் பார்க்குறோம். ஆனால் இப்போ எந்த விதத்துலேயும் வராது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாகப்பிரதிஷ்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாகப்பிரதிஷ்டைங்கிறது என்ன அப்படின்னா, 2 நாகம் ஒன்றோட ஒன்று பின்னிண்டா மாதிரி இருக்கும், 8 மாதிரி. அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாகத்தை நடுப்புற அதில் சிவலிங்கம் போட்டிருப்பா. வைணவமாக இருந்தால் அதில் ஒரு கிருஷ்ண பரமாத்மா அந்த மாதிரி போட்டிருக்கா மாதிரி சில சிலைகளில் இருக்குது. அந்த மாதிரி நடுப்புற ஒரு சிவலிங்கம், அப்படி இல்லாமலும் 2 நாகம் இணைந்தது போல் ஒரு நாகத்தை நம்ம கருங்கல்ல சிற்பமாக வடித்து அதை ஸ்தல விருட்சம் இருக்கோ இல்லையோ, கோயில்களில் ஸ்தல விருட்சம்னு தனியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் அதில் குறிப்பாக அரச மரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடங்களில் இந்த நாகப்பிரதிஷ்டை, அதாவது இந்த மாதிரி ஒரு கருங்கல்லில் உருவம் பண்ணி அதை முறையாக, அதாவது ஆகமங்களில் எப்படி முறையாக சொல்லியிருக்கோ, அது 64 சம்ஸ்காரம் சொல்லியிருக்கா. ஒரு சாமியை நம்ம பிரதிஷ்டை பண்ணணும், சாமி அங்கே இருக்குது, அதை மந்திரபூர்வமாக பிரதிஷ்டை பண்ணி அந்த இறை அருள் சக்தியை அதில் எழுந்தருளை செய்வது அப்படின்னா. இல்லைன்னா அது வெறும் கருங்கல்லாக இருக்கும், இல்லைன்னா சிற்பமாக இருக்கும். அது உள்ள அந்த ஜீவத்துவம் வர்றதுங்கிறது ஆகமங்களில் சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படி வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், ரட்சாபந்தனம், மிருத்சங்கிரகணம் அப்படின்னு சொல்லி 64 சம்ஸ்காரம் இருக்குது. சம்ஸ்காரம்னா சின்ன சின்ன பூஜைகள். ஒரு பெரிய பூஜையினுடைய அங்கம் 64 அங்கம். அந்த 64 அங்கப்படி அதுக்கு பூஜை பண்ணி அந்த முறையாக அந்த நாகத்திலே அந்த அருட்சக்தியை எழுந்தருளச் செய்ய வைப்பது அப்படின்னு. அது அரச மரத்தடிக்கு கீழேயோ இல்லை ஸ்தல விருட்சங்களுக்கு கீழேயோ இந்த நாக பிரதிஷ்டையை பண்ணினால் 2 விதமான பலன் சொல்லுகிறார்கள். என்ன அப்படின்னா, நற்புத்திர பேர் அப்படின்னா. சில பேருக்கு வாரிசே இருக்காது, அவள் ரொம்ப சிரமப்படுவாள். அவளுக்கு இந்த ஒரு ஆன்மீகம் காட்டுகிற வழியிலே இந்த நாக பிரதிஷ்டை பண்ணினால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதோடு மாத்திரம் இல்லாமல் மனம் ஆகாத ஆண் அல்லது மனம் ஆகாத பெண் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணி அது திருமணம் அப்படிங்கிறது தள்ளி நாளைக்குன்னு போயிட்டு இருக்கும். அவளுக்கு வயசாகிட்டே இருக்கும். அப்படி வயசாகக்கூடிய அந்த திருமண தடையை நீக்குவதற்கு இதே மாதிரி முறையாக நாகப்பிரதிஷ்டை பண்ணி பக்கத்தில் ஒரு கணபதியை வைக்கணும்னு சொல்லியிருக்கா. இந்த நாகத்துக்கு பதில் ஒரு கணபதி. அப்படி அந்த கணபதி பிரதிஷ்டையும் நாகப்பிரதிஷ்டையும் சேர்த்து பண்ணினா இந்த திருமணம் ஆகாத அந்த நிலையானது, அதுக்கு திருமண தடையானது நீங்கி யார் இந்த பிரதிஷ்டையை சேர்த்து வைக்கிறாளோ, அதாவது இந்த நாகத்தையும் கணபதியையும் சேர்த்து
பிரதிஷ்டை பண்ணுறாளோ அவளுக்கு அந்த திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சில பேர் கல்யாணம் பண்ணிட்டுருப்பா, அதில் சில பேருக்கு தினப்பொருத்தம்னு இருக்காது. ஏதாவது கணவன் மனைவி ஏதாவது ஒன்று சண்டை போட்டுகிட்டே இருப்பாள், ஏதாவது ஒரு பிரியவும் மாட்டா. அந்த மாதிரி ஒரு தினப்பொருத்தம் இல்லாத ஒரு சூழலில் இந்த நாகபஞ்சமி அப்படின்னு ஒரு விரதம் இருக்குது. அந்த விரதத்தை பஞ்சமி அன்னைக்கு இருக்கணும். பஞ்சமி அன்னைக்கு, பஞ்சமி அப்படிங்கிற திதியில் விரதம் இருந்து இந்த மாதிரி நாகம் எங்கே இருக்கோ அங்கே விளக்கேற்றின்னு வந்தால், அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உட்பூசல் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாகப்பிரதிஷ்டையை பற்றியும் அந்த நாகப்பிரதிஷ்டையை வைத்து அதில் விளக்கேற்றி வணங்கிறத பற்றியும் சிறப்பாக ஆகமங்களில் வழிபாட்டு குறிப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது.